ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்திருக்கிறது டாய் ஸ்டோரி சீசன் 2. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிராஃப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் கிராஃப்ட் எல்லாம் போட்டதில்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு நல்லா ரீச் இருந்துச்சுன்னா நாங்கள் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய போடுவோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்குறோம். நான் ஏற்கனவே 2 கிட்ட செஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடச்சிச்சு, இந்த வீடியோவுக்கு கிடச்சிச்சுன்னா இதோட பாட்டு, அப்புறம் எங்கள் கேமராமேன் 2 பேர்த்துக்கும், அப்புறம் சூச்சன் அண்ணாக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் வந்து கிராஃப்ட்ன்ற ஒரு இது இருக்குது. கிராஃப்ட்லாம் நாங்கள் நல்லாவே செய்வோம். அதனாலே நாங்கள் வீடியோ இது வரைக்கும் போகணும்னு நினைப்போம். ஆனால் வந்துட்டு ஐடியா கிடைக்காது, ரீச் கிடைக்குமோன்னு ஒரு பயந்துக்கிட்டே இருந்தோம். பட் ஆனால் இந்த டைம் நான் வந்து கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். அண்ணாலாம் வந்துட்டு இதுக்கு நல்லா ரீச் கிடைக்கட்டும், நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் கூட நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அந்த ஃப்ளாரை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃப்ளவரு. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் நார்மல் பேப்பர் தான் எடுத்திருக்கேன், நார்மலான ஒரு ஷீட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த நார்மலான ஷீட்டில் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இதுக்கு மட்டும் கலர் பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போது அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், நான் பேப்பர் எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து ஒரு நோட் புக் வந்தது. ஸோ இதில் உள்ள பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று டேர் பண்ணிடலாமா? இப்போ அந்த பேப்பரை நான் வந்து கிழிச்சிட்டேன். அதில் எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் இருக்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லைன்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை பெண்ட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எந்த மாதிரினா, இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த லைன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி பண்ணணும்னா, மேலே இந்த மாதிரி திறக்கிற சைட் பண்ணக்கூடாது, இந்த பக்கம் இப்படி கட் பண்ணணும். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சிருக்கா, வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போது நம்ம வந்து கட் பண்ணலாமா? ஆங்க. ஸோ இப்போது நான் இந்த பேப்பரில் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? அது கூட இப்போ பறந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது மட்டும் கட் பண்ணிக்கணும், இதுக்கு மேலே கட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆஃபாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும், ஃபுல்லாக கட் பண்ணிடணும். ஃபுல் பேப்பர் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி வந்துட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 கூட நம்ம வைக்கலாம், பட் எனக்கு 2 போதும்னு தோணுச்சு. பிகாஸ் ஆஃப் நான் இந்த 2துலேயுமே வந்து 3 தான் போட்டேன். ஸோ இதுக்கு நம்ம 2 போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்க பேப்பரை நம்ம இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிட்டோமா, இப்படி உள்ளே விட்டுட்டு இது பின்னாடி திருப்பி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி இருக்க பேப்பரை இப்படி ஆக்கிடுங்க, விரிச்சிட்டு அதை பின்னாடி திருப்பிக்கோங்க. பின்னாடி திருப்பி நடுவில் இது இருக்குமா, அதை வந்துட்டு இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு மடிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இங்கே வந்துட்டு நம்ம இப்போது கம் பேஸ்ட் பண்ணணும். கம் போடுறதுக்கு முன்னாடி இங்கே கீழே ஒட்டக்கூடாது, கொஞ்சம் மேலே லைட்டாக இங்கேருந்து நம்ம வந்து ஒட்டிக்கணும். இப்போ நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கம் கொஞ்சம் மேலே தான் நான் வந்து ஒட்டிக்கேன். நான் ஃபெவிகால் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்படி மடக்கி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் ஏன் அடிக்கடி ஃபுல்லாகவே காமிக்கலான்னு தான் நானும் நினச்சேன். பட் கேமராமேன் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. சூச்சன் அண்ணா, புக்கு அண்ணா எல்லாத்தையும் கேமரா எடுக்கனாச்சும் வர சொன்னேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு தான் இந்த கிராஃப்ட் செய்ய தெரியும். எனக்கு தான். கோலாக்கு வந்து தெரியாது இந்த கிராஃப்ட்டு. ஸோ கோலாவை கேமரா எடுக்க சொன்னால் நான் பார்ப்பேன், நான் கற்றுக்குவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கணும். ஒட்டெல்லாம் நம்ம சொன்னோமா ஒட்டிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 2த்தையுமே ஒட்டிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க.
இந்த மாதிரி பேக் சைடு டேப் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்துக்கும் பண்ணி வச்சுருவோமா. பேக் சைடு டேப் ஒட்டி வச்சுக்கணும். நமக்கு வெளியே வர மாதிரி வைக்கணும். அப்போ தான் நம்மளால் ஸ்டிக் வச்சு ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கு நான் எது எடுக்கிறேன்னா பெலிக்கான் தான் வந்து ரோல் பண்ணுற எடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். பென்சில், பென் கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குண்டாக இருக்கக்கூடாது. தடியாக இருந்துச்சுன்னா நம்மளால் ரொம்ப குண்டாயிடும். ஸோ இதை வச்சு எப்படி ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வச்சுட்டு பேப்பரை இந்த ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக வளராதரா போலாம். சரிண்ணா இப்போ நீங்கள் பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பெலிக்கான் வச்சுட்டு ஏதோ ஒரு பொருள், ஸோ வளரிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சுட்டு நீங்கள் அப்படி ரோல் பண்ணிட்டே வாங்க. நமக்கு கீழே ஒயிட் கலரில் இருக்கும், அதையும் நமக்கு வந்து தெரியக்கூடாது. ஸோ ரெண்டுமே நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி நமக்கு லாஸ்ட்டு ஸ்டேஜ் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிக்கணும். இங்கே கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு உங்களுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி தெரியும்ல, இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. பட் நான் கட் பண்ணல, ஏன்னா வந்துட்டு குட்டியாக போயிடுமோன்ற ஒரு பயம் தான். அது கீழே இருந்துச்சுன்னா நம்ம கீழே வந்து மடிச்சு விட்டுக்கலாம். மேலே நமக்கு தெரிய போகிறதில்ல, அந்த ஃப்ளார் வந்துடும். ஸோ இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த டேப் போட்டு அந்த ஃப்ளார் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுதான் அதை வச்சு நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ சூச்சு வந்து இதில் கீழே ஃபோன் நான் வச்சுட்டேன், தெரியாமல் வச்சுட்டேன், எதுக்குன்னே தெரில. ஸோ இப்போ நான் எடுத்துட்றேன். இதுங்க நான் அந்த டேப்பு கொஞ்சம் மாட்டிக்கிச்சா, அது எடுக்கிறதுன்ற பேரில் நம்ம பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போது அங்கே டேப் தெரியுது இல்லையா, இந்த டேப்பில் நம்மளோட செஞ்சு வச்சோம்ல அந்த ஸ்டெம் மாதிரி, ஸ்டெம் அந்த க்ரீன் கலரில் இருக்கும்ல, நம்ம இப்போ செஞ்சு வச்சோம்ல. டேய் வளரிக்கிட்டே இருக்காதடா கூட, நானே பேசுகிறேன்டா. சரி இந்த அண்ணாவை பேச சொல்லிகிட்டே இருப்பேன் கைஸ் நான். அப்புறம் வந்துட்டு அந்த அண்ணா பேச மாட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு போர் அடிச்சுமேன்னு சொல்லிட்டு நான் பேச ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போது இதில் வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ரோல் பண்ணிகிட்டே நம்ம வந்து வரணும். ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் ரோல் பண்ணணும். நான் கொஞ்சம் டைட்டாக 2 கை யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒட்டிட்டேன், கம் அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். டேப் போட்டு நம்ம நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். டேப் கூட நம்ம லாஸ்ட்டாக கூட வெட்டிக்கலாம், இப்போலாம் நமக்கு எது தெரியாது. பட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து இப்படி லூஸாக இருக்கணும், நம்ம இப்போ அவுத்தோன்னா அவுத்துரும். ஸோ அதனால் நான் டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன். கொஞ்சம் நமக்கு பேப்பர் வந்து லூஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம வந்து அதை மடிச்சு விட்டு நம்ம டேப் போட்டு ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் லேயரை கீழே இது மேலே நம்ம ஒட்டிட்டோம்னா கீழே வச்சு நம்ம வந்து ரோல் பண்ணிக்கணும். அப்போனா தான் நமக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ளார் மாதிரி தெரியும். நமக்கு அப்பப்போ வந்து சிக்காய்க்கிற மாதிரி இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பதிலாக பிஞ்சே வந்துடுச்சு, எனக்கு செமகாண்ட ஆகிடுச்சு. அதை என்னமோ பண்ணிட்டேன், கட் பண்ணி விட்டுட்டேன், மேலே மடிச்சு நான் சுட்டேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கைஸ், நான் எதையுமே அதே மாதிரி ஓட்டிட்டேன். இப்போ நான் 3 ஃப்ளார்ஸும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். வாவ், அழகாக இருக்குது. இப்போதைக்கு நான் அந்த ஸ்டாண்டு செய்வேன்னு சொன்னல, அது செய்யலை. பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இதுக்கு நல்லா ரீச் கிடச்சிச்சு. லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் இதில் நல்லா வந்துச்சுன்னா நாங்கள் வந்துட்டு நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் பார்ப்போம். கீழே இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மடிச்சு விட்டேன். இது மட்டும் மடிக்கல, அதையும் மடிச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் மடித்தாச்சு. இப்போ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா ஃப்ளவர் பாட் மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஒரு 2 டைப்ஸ் கிட்ட போடுறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் வந்துட்டு மேடப் ஆஃப் கிட்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து போட முடியும். கமெண்ட்லாம் ஆனால யூடியூபர்காரங்களே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி பண்ணிக்கணும். என்ன எப்படி பண்ணிக்கணும்னா ஷார்ட்ஸ் வந்து டப்பிங் ஷார்ட்ஸ் மாதிரி போடுவோம்.
சாங்லாம் எடுத்து நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லாம் இப்போ கூட போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதில் போய் உங்களோட சஜஷனை கமெண்ட்டாக சொல்லுங்கள். நாங்கள் அதை பார்த்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். இப்போ நான் 3 ஃப்ளாரையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அழகாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. இன்னொன்று கூட நான் வைக்க போகிறேன். இன்னொரு கலர் பேப்பர் கூட வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த கலர் பேப்பர் இதே மாதிரி நான் பண்ணி வச்சு என்னோடய ஷெல்ஃபில் நான் வந்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் பாட் வேணுன்னா நான் ஃப்ளார் பாட்டில் கூட செஞ்சு வச்சு காட்டுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி எங்கள் எல்லாேருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க. ஸ்கூல் இருக்கனால தான் கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. ஹைட்டாக இருக்குது. நம்ம 2 லேயர் செஞ்சது கூட எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் எப்படி எல்லாமே வந்து நமக்கு அழகாக தான் இருக்கும். 1 லேயர் வச்சா மட்டும் தான் நமக்கு ஃப்ளார் மாதிரி தெரியாது. பூக்கு வந்துட்டு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி தான் தெரியும். இன்னொரு ஐடியா வந்து நான் பார்த்தேன் மீன்ஸ் சூச்சானா நான் சொன்னாங்க. அது எப்படின்னா அவங்க சொன்னாங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை நம்ம ஜிக்ஸாக்காக இப்படி ஒரு மடி அப்படி ஒரு மடின்னு மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுட்டு நடுவில் காப்பர் ஒயர் மாதிரி ஏதாச்சும் ஒயர் போட்டு தின்னான ஒயர் போட்டு சுற்றி விரித்து விடுறாங்க டிஷ்யூ யூஸ் பண்ணி. அந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு ப்ராப்பராக வரல. ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நான் அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபன்னுக்கு. அப்புறம் வந்து இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். ஓகேவா. நான் இன்னொன்று வந்து பண்ணிவிட்டு இதே வீடியோவில் 4 வச்சு காட்டுறேன். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸை நான் அடிச்சிடும். நான் நார்மலாக ஒரு சாக்லேட் பாக்ஸ் இதுதான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிற மாதிரி தான் ஃப்ளவர் பாட் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொன்று செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் என்னால் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ சாரி. நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் சொல்லிட்டேன். வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இன்னி வந்து இதை அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கெலாம் வந்து 4 லேயர் வச்சுருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 வச்சுருக்கேன். இதுக்கெலாம் நான் 4 வச்சுருக்கேன். இதுக்கு நான் 3 வச்சுருக்கேன். இதுக்கு நான் 2 வச்சுருக்கேன். 5லாம் வச்சோன்னா உங்களுக்கு ஸ்டெம் பார்த்தாது. ஸோ ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ 4 தான் உங்களுக்கு லிமிட். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இங்கே வச்சுட்டோன்னா நமக்கு அதில் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நான் இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். ஷார்ட்ஸில் ஒரு சாங் போட்டு நான் பண்ணுறேன். இந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட். இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நிறையா கிராஃப்ட் டேலண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நிறைய வீடியோ போடுறோம். ஸோ பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.